நைட்டு தான் சார் கண்ணு போடுது. செத்தையும் நல்லா போட்டுச்சு. காலையில் தான் செத்தை போட்டுச்சு. காலையில் ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கு கண்ணு 5 கண்ணு போட்டிருக்கா. 7 மணிக்கு தண்ணி காய வச்சு. பால் எப்போ கறந்தீங்க? பால் காலையில் கறந்தீங்களா? காலையில் அங்கே தான் போய் தான் நல்லா தான் இருந்துச்சு. மாடல் எழுத போயிடுச்சு. படுத்து 1 மணி நேரம். படுத்து 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம். பால் கண்டு வந்து கட்டி நின்று படுத்துது. அப்புறம் எடுக்கல. சாணி போடுறது முக்குதா? ஆனால் சாணி வரமாட்டேங்குது. சாணி காலையில் போடும்போது கண்ணு போடுறதுக்கு முன்னாடி சாணி போடுறதுக்கு அப்படி தான் முக்குச்சு. ஆனால் எறும்பை ஏறிட்டு இது மேலே அந்த கண்ணு போட்டு வாசனை. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் மாடு காலி ஆகிடும். சரி, தண்ணி சுடு தண்ணி வைக்க சொன்னே வச்சிட்டாங்களா? சத்து பிரச்சனை. கண்ணு போட்டோன்னே ஊசி போட்டிருக்கணும். ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை வந்ததுக்குதுங்களா? கண்ணு போட்டு இந்த முதல் டைம் படுத்து எழ முடியாமல். இந்த கண்ணுக்கு தான் 5வது கண்ணு இது. மாட்டை அந்த பக்கம் வேறு பிடிங்க, குளுக்கோஸ் இந்த பக்கம் வேறு பிடிங்க. நான் இந்த படம் பிடிச்சி போட்டு விடு. நான் வாட்டை உட்காந்துக்கேன். விட்டு நிழலில் உட்காந்து வாட்டாக மாடு பிடிக்கணும்னா நிழலில் உட்காந்துட்டு வாட்டமாக உட்காந்துக்கிறாரு. பிடிக்கணுமா? நீங்கள் வாங்க, நீங்கள் மாடு வேணால் பிடிச்சிக்கோங்க. இது சேர்த்து பண்ணி உக்காந்துக்கோங்க. உட்காந்து பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எப்படி வந்துருக்கு பக்கம் வந்து பக்கம் இல்லை நீங்கள் இல்லை. ஐயா பார்த்து நீங்கள் வேறு வாட்டமாக உட்காந்துக்கிறீங்க. தலை மேலே, இந்த தலை இப்படி உடம்பு மேலே வைங்க. தலை அப்படி கூட இருக்குது பாப்பா. மாடு இறங்குது. அதுக்கு தான் உங்களை உட்கார வச்சுக்குது. ஆட்டோ உட்காந்துக்கிறேன். மாடு ஜில்லுன்னு இருக்கு. அப்படி தான் இருக்குங்க. அப்படி தான் இருக்கு. காலி ஆகிடும். எப்போ உடம்பு சில்லுன்னு ஆகும்? ஆக போகிற கண்டிஷன்லாம் சில்லுன்னு ஆகும். செத்ததுக்கப்புறம் பாடி பார்த்துக்கிறீங்களா? சில்லுன்னு இருக்கும். முன்னே ஏற்கனவே சில்லுன்னு ஆச்சு. நெஞ்சம் கொடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இறக்கும் போது இதாகும். அதுக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து ரெடி ஆகிடும். என்ன ஃபாஸ்ட்டாக வருதுன்றீங்களா? கேட்டேன். அது இறங்குறதே தெரியாது. ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால தெரியாது. இறங்கிட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டு. வசதியாக இருக்குதுன்னு இப்போ உட்காந்தாரு. மாடு பிடிக்கிறது காலு விட்டு கொடுத்தாலே நின்னுக்கோ. சிம்பால்லாம் தெளிஞ்சிருச்சுங்களா? இல்லை, காலையில் சிம்பாலும் கறந்தது. நைட் தான் போட்டுதா? எத்தனை மணி இருக்கும்? நைட்டு ஒரு 11 மணிக்கு. 11 மணிக்கா? காலையில் தான் செத்தையே வந்துருக்கு. எத்தனை நேரம் பால் கறந்தீங்க? ஒரு நேரம். ஒரு காலையில் ஒரு டைம் தான். அது ஒரு உடம்பு சரியில்லாத பற்றி பால் விடாது. அப்படி ஒன்றும் விடாது. காலையில் ஒரு 2 லிட்டர் கறந்துருப்போம். காலியாச்சு. ஒரு 2 லிட்டர் கறந்துருப்போம் காலையில். இல்லை, தீவனம் கொஞ்சம் கம்மி பண்ணால் பால் தின்னாச்சு. பார்க்கல, பால் வராது. படுத்துக்கு மாட்டுக்கு அப்படி ஒன்றும் பால் வராது. பார்க்கல விடுச்சு. பால் சொரப்பே கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நல்ல பால், நார்மல் பால் வந்து விட்டுட்டா பிரச்சனை இல்லை. சீம்பால் வந்து ஏதாவது கட்டு அப்பப்போ மடி தொட்டு தொட்டு பாருங்க. எதுவும் பிரச்சனை இருக்குதான்னு. ஐஸ் வச்சுனே
மடியெல்லாம் எதுவும் மிஸ்டேக் இல்லை. மாடு நல்லா பசியில் இருக்குது. ஏன் மாடு 500 கிலோ இல்லை 700 கிலோ இருந்தாலும் சத்து பிரச்சனை உள்ளிருக்கும். அப்படியா? நான் மாடு இப்படி காலி இருந்தால் இப்படி ஆயிரும். நான் கண்ணு போடுறதுக்கு முன்னாடியே சுண்ணாம்பு சத்து இது சுண்ணாம்பு வாங்கி ஊற்றிக்கிட்டு இருந்துருக்கணும். சுண்ணாம்பை நல்லா கரைச்சி மேலே தெளியும் பார்த்தீங்களா, தெளிஞ்ச தண்ணி ஒரு லிட்டர் டெய்லியும் ஊற்றிருந்தா பிரச்சனை வரதுக்கு குறைவாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததில்ல. இதுக்கு மேலே நீங்கள் அப்படி தான் பண்ணணும். அடுத்த கண்ணுக்கும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணு வரைக்கும் இதை வைக்கிறதில்ல. வாங்குறாளே அப்படி இது என்ன ஒரு 3 நாளைக்கு முன்னே போயிட்டுதான். இதே வந்து கேட்பேன். அது நானே கொடுக்காது நிறுத்திட்டேன். சரி சரி கம்மி கேட்குறான்னு சொல்லி நிறுத்திட்டேன். என்ன 70,000 கேட்டாங்களா? 70,000 50 கேட்டாங்க. 50 கேட்குறாங்க. 5 கன்று போட்டுச்சு இல்லைங்களா, விலை கொஞ்சம் குறைந்து தான் ஆகும். இதே இப்போ 2 கன்று இருந்தால் இப்போ 70,000. இது எங்களோட 5 கன்று. உங்களோட வியாபாரி கிட்ட போட இதான் 3வது கன்று விடுவாங்க, இல்லை 2வது கன்று விடுவாங்க. அப்படியா? சரி சரி. வியாபாரிலாம் இந்த வீடியோ பார்ப்பாங்க, உங்களை வந்து கேட்பாங்க, ஏன்பா உண்மையெல்லாம் சொல்கிறீங்க. கண்ணுக்கு வேற பால் ஊட்டணும். காலுக்கு ஊற்றலாம், பாலுக்கு இன்னொரு மாடு நேற்று கல் போடுச்சு. கணக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொண்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது புல்லுக்கு நேற்று மத்தியானம் போடுச்சு, இது நைட் போடுச்சு. பாலுக்கு ஒன்றும் பிரச்சனை அது இருந்தாலும் கிடா கொண்டு மடி பால் இறங்கக்கூடாது. வேற மாட்டு பால் இருந்தால் அந்த கண்ணுக்கு கண்ணு இல்லை கிடா கொண்டு அது அம்பிட்டு அனுப்பிடுவாங்க. அது சேர்த்தாது. அது இது சேத்தனை பாரு சேத்தனை அனுப்பிவிட்டுறாரு. அக்கா தான் சேர்த்துமா? அது கிடா சேத்தாது. இதெல்லாம் கூட சேர்த்து அதுக்கு தெரியுமா, அக்கா தான் தம்பி தான். அந்த கண்ணுக்குட்டி போட்டா சேர்த்துறதில்ல, இது சேர்த்திக்குது அது சேர்த்துறதில்ல. போன டைம் அப்படிதான் பண்ணிச்சு. அந்த கண்ணுக்குட்டி 15 இல்லையா? ஒரு மாதிரி கண்ணுக்குட்டி கூட விடக்கூடாதுங்களா? மடியில் இறங்கக்கூடாது. பாலுக்கு அந்த சக்தி வந்து உடம்புலயே இருக்கணும். அப்பதான் இதா இருக்கும். அந்த சக்தி எல்லாம் பால் மூலியமா வந்துடும். சிமெண்ட் போடுறது பிடிங்க தலை தூக்கும். அப்படி காதெல்லாம் அடிக்கும், சாணி போடலாம், இது பண்ணும், சாணி போடும், கோமி விடும். அதெல்லாம் மாற்றங்கள் தெரியும். அந்த சாணி போடுறதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ கண்புரு அடிச்சு போனதே எங்க தேம்பு ஆனதே இழகுது. கண்புருக்கு அசைவே இல்லை. கேட்கும் அது அப்படியே மயக்கம் மாதிரி ஆயிடுது இல்லையா? மாடு இப்போ சூடாகும், கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகும். சூடாகும். பக்கம் வந்துடும். இப்படிதான் இதே மாதிரி தான் படுத்துருந்துச்சு மாடு. சரி வெயில் ஆகுது, பிடிச்சி கட்டிடலான்னு சொல்லி மாடு எழுப்புறேன். கவுரு காலத்துலேயே மாடு எழுந்துக்கும். கம்முன்னு வந்து கவுரு காலத்தில் மாடு எழுகவே இல்லையா. தட்டி எடி பார்த்தாலே இல்லை, வாழை தூக்கினாலே தலை தூக்கினாலே அப்படி தலைச்சிருக்கு படுத்து வச்சு இப்படி இது பண்ணிட்டு தான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். அதை தூக்கி ஏன்னா மாடு எழுக்க மாட்டேங்குது. நானும் மாடுக்கெல்லாம் தட்டை போட்டு பல்லு வலிக்கணும் உட்காந்துருந்தேன். இதே நைட் டைமில் படுத்துக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நைட்லேயே சிக்கல் ஆகிட்டு நைட்டு இருந்தால் போட்டு விரிஞ்சு பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சுங்க மாடு இப்படி. இப்போ பொழுதுவிடி இப்போ நம்ம மாட்டு தண்ணி காமிச்சு கட்டி நைட் படுத்துறாங்க. நம்ம பொழுது மாடு தெளிவாக்குறது அதெல்லாம் பார்த்து எடு. அப்படி இப்போ சாணி கூட போட்டுருச்சுடி. முன்ன இல்லை, இது நைட்டே சாணி போடும் போது கொஞ்சம் முக்குச்சு. இது கண்ணு போடாது சாட்டை இருக்குது. இது காத்தாத கொஞ்சம் வெயில் யார சல்லுன்னு ஆயிடுச்சு. கண்ணு போடாதுக்கு முன்னே சாணி போடுறது முக்குச்சு. என்னத்துக்கு சாணி போடுறதுக்கு அது முக்குதான்னு நான் மாடு இழக ஆரம்பிக்கும். இறந்தா எழுதிட்டு வரா. இல்லை ஒரு மணி நேரம் அது அந்த மாடு ஊசி போடுறது 1 மணி நேரம் உடம்பு போன சேர்த்துக்கு. எங்கள் பெரியண்ணங்க மாடு அது மாதிரி தான் எல்லாரும் அழக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலு தலையை படுத்துக்கு தூக்கி வச்சாலே பொத்தனை அப்படியே விழுகுது. இப்போ இது மட்டும் என்ன பண்ணுது? எனக்கு அழுகு வரது ஒன்று தான் கம்மியாகிடுச்சு. அதாவது கொஞ்சம் தெம்பு ஊர்னு உடம்புல இதெல்லாம் மருந்தெல்லாம் போய் ஏறணும். அது ஞாயிற்றுக்கிழமைனால இவரும் டாக அன்னைக்கு நாள் அவர் நைட்டு 8 மணிக்கு அங்கே ஹாஸ்பிட்டலே தங்கிட்டார். இவர் அன்னைக்கு தான் அறிமுகனாகிறார். இவர் கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலே போய் பிடிச்சி கூட்டின்னு வந்தேன்.
அதில் வர இப்போ தான் கண்ணு போடுற பழைய மாதிரி தெளிவிட்டுன்னு தெரியல கண்ணை திரும்பி போடுதுக்கா. கண்ணை மூடிக்கிச்சு முன்னா. அது இப்படி வருது நேற்று போட்டு மாட்டோமா? மூக்கணம் நல்லா பிடிச்சிக்கோங்க. தலை இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அதே இல்லை ஒன்றும் பண்ணாத அது மாதிரி ஒன்று தொந்தரவு பண்ண தூக்கம் தலையெல்லாம் தூக்கம். மருந்து ஏறத்துக்கு கோமி விடுமே. குழந்தைங்க ஒன்றும் விடல. ஒன்றும் இல்லையா? கோமி விட்டால் தான் நான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கண்ணு நல்லா இப்போ தான் மூடி திறக்குது. முன்ன கண்ணு மூடின அண்ணன் எதாக இருந்துச்சு. உங்களுக்கு மேலே குறைஞ்சிருக்கு. மூச்சு நல்லா விடுதா அப்போ? தலையை இப்படி தூக்கி நிற்கணும். அந்த ஊசி போட்ட இடத்துல ஏதாவது இல்லை இந்த நல்லா தட்டி விடு. இந்த படம் தான் போடும். ரத்தம் ஏற்றி என்ன உங்களுக்கு? இல்லை என்ன ஆகலை அதுதான் ஒன்றும் ஆகலை. கவரை புடுறா. பிடிங்க இது மாட்டு நிற்காது இருக்கு. பாஞ்சு வீந்துட போகுது. திடீர்னு பாஞ்சிருன்னு எல்லாம் ஓடுறாங்க. எங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல. பிடிச்சிங்க இன்னொரு வச்சு. இப்போ ஆயில் மாடுதான் நீ சொல்லட்டும். அப்படி இருக்காங்க. நாலு குளுக்கோஸு 4 ஊசி. அவ்வளோதான் ஊற்றணும். மாடு பண்ணிட்டு வந்து இப்படி பார்க்கணும். போட்டு கொண்டு போகிறதுக்கு பழத்தடி போகிற வந்துச்சு. அந்த உடம்புக்கு காயலாக வெளியே இதுதான் உற்பத்தி ஆகுது. என்னமா இன்னைக்கு இப்படியா இன்னைக்கு இருமீன் அதுக்கு ஒரு தவிர்த்து கண்ணுக்குட்டி மட்டும் இன்னும் அதுவும் யோசிக்குது. என்ன பண்ணலாம்? படுத்துக்கிட்டு இருந்த ஆளை தூக்கிட்டு வந்துட்டாங்களே நம்மளை. ஏற்றி கொண்டு வந்து விட்டாங்க. விட்டாலே இதுதான்.